அண்ணா மாமி கறி 2 கிலோ வாங்கிட்டு சொன்னாங்க. காசை ஜிபேல அனுப்பிடுறாங்களாம். மாமி ஜிபே பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டாங்களா? ஏமா மாமி ஜிபே பண்ணி விட்டா மாமியோட நம்பர் எனக்கு வரும்ல? வருமே. அது போதுமே. டேய் டக்குன்னு கறியை வெட்டி குடுறா பாப்பாட்ட. போய் டக்குன்னு இது அனுப்ப சொல்லு. அனுப்ப சொல்றேன். என்னைக்கு மாமி புருஷன் கையில மாட்ட போறானோ. 40 இட்லி 40 பூரி பார்சல் கட்டுங்க. 40 இட்லி 40 பூரியா? உடனே கட்டிடுறேம்மா. ஏமா 40 இட்லி 40 பூரி கட்டுமா, டக்குன்னு கட்டு. கட்டிட்டு இருக்காங்கம்மா. அண்ணா டைம் இல்ல, சீக்கிரம். கட்டிட்டு இருக்காங்கம்மா. இப்பதானே சொன்னீங்க 5 நிமிஷம் தான். கட்டுமா, டக்குன்னு கட்டுமா. கட்டுறாங்கம்மா. ஐயே லேட் ஆகும் போலியே. வேணாண்ணா. ஏண்டி இப்போதானே வந்த, அதுக்குள்ள எப்படி 40 இட்லி 40 பூரி பார்சல் கட்ட முடியும்? பைத்தியக்காரி மெண்டல். நிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாம அப்படி எங்க ஓடுறான்னு தெரியலையே. கட்டாதம்மா. வீட்டுல சோறு இருக்கு, கொஞ்சம் சாம்பார் கூட. ஒரு பொட்டல சாம்பார் 10 ரூபா. எத்தனை பொட்டல வேணும்? யோ, ஒரு பொட்டல சாம்பார் 10 ரூபாயா? 10 ரூபா இருந்துச்சுன்னா நான் 10 நாளைக்கு சாம்பார் வைப்பேன். போயா சொம்பு. 10 ரூபாயை வச்சு 10 நாளைக்கு சாம்பார் வைப்பியா? ஏமா நீ என் கடைக்கு வேலைக்கு வந்துருமா? ஏமா எப்போ இடியாப்பம் சத்தம் போட்டு வருது. கொய்யாலாம எந்த ஏரியாவில் சுற்றிக்காரு கண்டுபிடிக்க முடியும். மாறின்னு பார்த்துட்டு இருக்கோம். சிக்கன் போறதா வழி போறவன்னு சொல்றாங்க. 31 தை போயிடுச்சு. நான் கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொண்ணு பிறப்பியடா கடவுளே. பிறந்திருக்கா அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன். ஏன் கலெக்டர் ஆபீஸ் லீவா? அண்ணா கோழிக்கறி குருமா இருக்கா? கோழிக்கறி குருமாலாம் இல்லை, கோழி தான் இருக்கு. அதை வாங்கிட்டு போய் நீ தான் குருமா வச்சுக்கணும். குருமா வச்சு அவங்க வாயில வச்சு நட்டு விட மாட்டாங்க. நான் வச்சதான் நல்லாவே இருக்க மாட்டேதே. இவ வச்சா டேஸ்டா இல்லையா? அதனால நானே வச்சு கொடுக்கணுமா? நான் கறி கடை வச்சிருக்கேன், ஹோட்டல் கடை வச்சிருக்கேன். யார கேட்டாலும் இதுவும் கடந்து போகும் அதுவும் கடந்து போகும்னு சொல்றாங்க. எங்கயா கடந்து போகுது? எனக்கெல்லாம் பிரேக் டவுன் ஆகி நடுவழியிலேயே நிக்குது. இந்த உலகத்துல எங்க தேடினாலும் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி திரும்ப கிடைக்க மாட்டா. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டியை மறுபடியும் தேடுறதுக்கு? உருகி போனதடி. இல்ல, என் மாமா என்ன நினைச்சு பாட்டு பாடுறாரு, அதான். உருகி உருகி போனதடி. புக்கா பி ஓ ஓ யா இக்கு கே கே இல்ல, மறந்துட்டேன். என்ன டீச்சர், சின்ன பசங்கிட்ட கேக்குற மாதிரி ஸ்மால் வார்த்தையா கேக்குறீங்க? கொஞ்சம் பிக்கா கேளுங்க. ஸ்மால் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். அப்பதான் நீங்க இங்கிலீஷ் ஃப்ளூவென்ட்டா பேசலாம். ஏமா பால். இந்தாங்க டீச்சர், PAL பால் சாப்பிடுங்க. அம்மா இது PL பால் இல்ல, MIL க்கு மில்க். எனக்கு தெரியும்டா. டீச்சர் கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்களான்னு டெஸ்ட் பண்ணுனேன். நல்லாவே அட்ஜஸ்ட் பண்றியம்மா. சரி, வாட் இஸ் யுவர் நேம்? ஐயோ, முளைச்சு 3 நாளா விடல. என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்கறா பாருங்க. வந்து என்ன சொன்னாலும் பேசாம வாய மூடிட்டு பின்னாடியே தெரியறதுக்கு அவன் என்ன சக்தி வேல் கவுண்டனா? ஏதா இது சோக்கிடு. சாக் சின்னோடு வைக்கிறது தப்பு இல்லன்னு சொல்றீங்களா? தப்பு இல்லன்னு யார் சொன்னா? பழனி, ஒரு மனுஷனுக்கு வியாதி வரக்கூடாது. என்கிட்ட ஏன் சொல்றீங்க? அம்மனிய, பழனிக்கு வியாதி வரக்கூடாது. ஏதா மனுஷனுக்கு வியாதி வரக்கூடாது. அப்படி வந்தா அதை குணப்படுத்தி எடுக்கணும். அதை விட்டு போட்டு வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லாம அப்படி சொன்னா 10 லட்சம் பேத்த நாடு கடத்தோணும். இதுவா அதுவான்னு பறிச்சு பேப்பர்ல கொடுக்குற மாதிரி சாய்ஸ் கொடுத்து போட்டிய. ஒரு ஆம்பளைக்கு இந்த அடா பொறிக்கோன்னு சான்ஸோ சாய்ஸோ கொடுக்க கூடாது. ரெண்டையுமே பொறுக்கி போடுவானுங்க. கண்டிஷனா செய்வானுங்க, கேரகம் முடிச்சவனுங்க. டேய் தகப்பா, அவன் பொண்டாட்டி என்னைய சப்பாத்திக்கு தலையை அடி வெளுத்துட்டாடா. என்ன இது மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கு. நல்லா பருப்பு மத்தலே அடி வாங்கிப்பான் போலயே. நம்ம அடி வாங்கினதுக்கு நீ வாங்கிக்கலான்னு பார்த்தா இவனே மூஞ்சி வீங்கி போய் கிடக்குறான். இவன் வச்சுட்டு அம்மன் தலைக்கு பிரயோஜனம் இல்ல. நம்ம கூட இருக்கிறது எல்லாம் விஷமா இருக்கு, இல்லன்னா வேஷமா இருக்கு, இரண்டுமே இல்லன்னா லூசா இருக்கு. இவ்வளவு அழகா படம் வச்சுட்டியடா. உனக்கு ஏத்த போல இந்த ஊர்ல எல்லாம் இருக்காது. கண்டிப்பா அசல் ஊர்ல தான் இருக்கும். எவ்வளவு அழகா இருக்கு. என் கண்டே பற்றும் போல இருக்கு. கண்டிப்பா பிறந்திருப்பா. இன்னும் நம்மளை தேடி வராம இருக்கா. அட்ரஸ் எதுவும் கிடைக்கலையோ? இவ்வளவு அழகா படம் வச்சுட்டியடா. உனக்கு ஏத்த போல இந்த ஊர்ல எல்லாம் இருக்காது. கண்டிப்பா அசல் ஊர்ல தான் இருக்கும். எவ்வளவு அழகா இருக்கு. என் கண்டே பற்றும் போல இருக்கு. கண்டிப்பா பிறந்திருப்பா. இன்னும் நம்மளை தேடி வராம இருக்கா. அட்ரஸ் எதுவும் கிடைக்கலையோ?